இந்த டிஷ் பண்ணுறதுக்காக ஒரு 100 கிராம் போல் பன்னீர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு திக்னஸ் இருக்கட்டும், அப்போ தான் பன்னீர் உடையாமல் இருக்கும். இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகு சீரகத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் கபாப் மசாலா, ஒரு பிஞ்ச் கரம் மசாலா பவுடர் சேர்த்துட்டு சாட் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு பன்னீரோட ஈரத்துக்கு நல்லா ஒட்டிக்கிடும். அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற மாவில் கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது ஒரு திக்கான பேஸ்ட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளேக்ஸை மிக்சியில் அடித்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர் ஆல்ரெடி மாவில் பரட்டி வச்சுக்கோம் இல்லையா, அது இந்த பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளேக்ஸில் நல்லா பரட்டி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. அப்புறமா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இந்த பன்னீர் ஸ்டார்டர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டீ டைமோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஹோம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்குவம் உங்கள் வீட்டிலும் கமகமக்கட்டும். வாழ்க வளமுடன்.